ஹாய்ங்க, நான் சுப்னா கவின். ஸோ உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு குட்டி கதை இன்னைக்கு சியா ஃபேஷனுக்காகவும். ஸோ என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டான சூப்பரான ஒரு கதைங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின ஒரு ஸ்டோரி. அதில் வந்து ஒரு 2 கேரக்டர் உங்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். யார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நண்டு, ஒரு கடலோட அலை. ஸோ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படா ஃப்ரெண்ட்ஸ் ஆகுவாங்க நண்டும் கடல் அலையும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு சாத்தியம்தான். ஸோ அதனால இந்த 2 கேரக்டர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ நண்டு கடல் அலையும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்களா. ஸோ டெய்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ 2 பேரும் ஜாலியா வந்துட்டு பேசிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு ஜாலியா பேசிட்டே இருக்கோம், அதே மாதிரி அவங்களுக்கு தோன்ற விஷயங்களை ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னங்க, 24/7 தான். ஸோ நம்ம கஷ்டங்கள்னாலும் சரி, சந்தோஷம்னாலும் சரி, யார்கிட்ட ஷேர் பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம். நம்ம கூட எப்பயுமே வந்துட்டு சந்தோஷம் மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு கஷ்டத்துலயும் கூட நிக்கிறவங்க தான் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைங்களா. ஸோ அப்படி வந்துட்டு இவங்க 2 பேரும் ஜாலியா கதை பேசிட்டு இருக்கிறாங்க. கதையெல்லாம் பேசிட்டு பாய் சொல்லிட்டு நண்டு கடல் அலைக்கு வந்துட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புது. ஸோ கிளம்பும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நண்டோட கால் தடம் வந்துட்டு அந்த மணல்ல பதியும் இல்லையா. ஸோ அதை திரும்பி பார்த்துட்டு அந்த நண்டுக்கு பயங்கர ஹாப்பி. ஐயோ, என்னோட கால் தடம் எவ்வளோ அழகா இருக்கு, ஸோ ரொம்ப சூப்பரா இருக்குது அப்படின்ட்டு அதுக்கே வந்துட்டு ஒரு இது. ஸோ கொஞ்சம் தூரம் போகுது நண்டு. ஸோ திரும்பி நம்மளுடைய கால் தடத்தை பார்க்கலான்ட்டு பாக்குது. அப்ப பார்க்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கடல் அலை இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த கடல் அலை வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, அந்த நண்டோட கால் தடத்தை அழிச்சிருது. ஸோ அழிச்சோன்னையும் வந்துட்டு உடனே அந்த நண்டுக்கு வந்துட்டு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு. என்னடா இந்த கடல் அலை வந்துட்டு நம்மளுடைய கால் தடத்தை அழிச்சிருச்சு, இதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுடைய கால் தடம் வந்துட்டு அழகா இருக்கிறதுனால இதுக்கு பொறாம வைத்தறிச்சல், அதனால வந்துட்டு நம்மளுடைய கால் தடத்தை வந்துட்டு அழிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு மன வருத்தத்தோடயே வீட்டுக்கு போகுது. அப்புறம் வீட்டுக்கு போனோன்னே யோசிக்குது. ஸோ என்ன யோசிக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம கால்தோட ரொம்ப அழகா இருக்கிறதுனாலதான் வந்துட்டு இந்த கடலோட அலை வந்துட்டு வைத்தறிச்சல்ல வந்துட்டு நம்மளுடைய கால் தடத்தை அழிக்குது. இது வந்துட்டு நம்மளுக்கு மட்டும்தான் அழிக்குதா இல்ல மத்தவங்களுக்கும் கால் தடத்தை அழிக்குதான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு நாள் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு நாள் வருது. ஸோ வந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இன்னொரு பக்கம் இருந்து ஒரு நண்டு வங்கில இருந்து வந்துட்டு அது ஜாலியா சுத்திக்கிட்டே இருக்குது. இதுவும் பார்த்துட்டே இருக்குது. ஆனா வந்துட்டு அந்த நண்டோட கால் தடத்தை வந்துட்டு இந்த கடல் அலை வந்துட்டு அழிக்கவே இல்லை. அப்ப தெரிஞ்சிருச்சு இதுக்கு வைத்தறிச்சல் நம்ம மேல, அதனாலதான் வந்துட்டு அதனுடைய கால் தடத்தை அழிக்கல, நம்மளுடைய கால் தடத்தை மட்டும் அழிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்குது. தப்பான ஒரு எண்ணத்துல இருந்துட்டு இருக்குது அந்த நண்டு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் வந்துட்டு திரும்ப அந்த நண்டு வருது, அதனுடைய கால் தடத்தை வந்துட்டு பதிக்குது. ஸோ பதிச்சொன்னையும் பாத்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் தூரத்துலயே என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நரி வருது. ஸோ அந்த நரிக்கு வந்துட்டு ஒரே பசியில வந்துட்டு இருக்கு. அப்ப பார்க்கும்போது அந்த இன்னொரு நண்டு வந்துட்டு ஜாலியா ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு இல்லையா, அந்த நண்டோடைய கால் தடத்தை வந்துட்டு இந்த நரி பாக்குது. அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நரி அதை வந்துட்டு தொடர்ந்து போய் அந்த வங்குக்குள்ளார இருக்க அந்த நண்டை பசிக்காக வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா சாப்பிட்டுருது. இது அப்படியே ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது அதனுடைய அலையோட ஃப்ரெண்டு நண்டு. சோ அப்பதான் புரியுது, சோ நண்பன் வந்துட்டு நம்ம பொறாமையில இதை செய்யல, நம்ம வந்து உயிரை காப்பாத்துறதுக்காக தான், நம்மளுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக தான் வந்துட்டு அந்த நண்டு நம்ம நடந்த அந்த கால் தடத்தை வந்துட்டு அலைகள் வந்துட்டு அழிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்துட்டு ரொம்ப வருத்தத்திலேயே இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு ஃப்ரெண்டை வந்துட்டு தப்பா நினைச்சிட்டோமே, ஐயோ நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப நடந்து போய் அலைக்கிட்ட ஜாலியா பேசிட்டு அப்படியே வருது. ஸோ அப்பதான் வந்துட்டு நினைக்குது, ஸோ நண்பன் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்மளை வந்துட்டு பாதுகாப்பா தான் வச்சுக்குவான், நம்ம வந்துட்டு உயிரை தான் காப்பாத்திருக்கான் அப்படிங்கறத வந்துட்டு ஃபீல் பண்ணுது. ஸோ இப்படி நண்பன்ல பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நல்ல நண்பன் தான் இருக்கான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த நண்பன்லயும் ஒரு கெட்ட நண்பனும் இருக்கான் அப்படிங்கறத வந்துட்டு திருவள்ளுவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நண்பன்ல என்னடா கெட்ட நண்பன் நல்ல நண்பன், எல்லாமே நல்ல நண்பன் தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சிலர் வந்துட்டு கெட்ட நண்பர்களும் இருப்பாங்க. அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நண்பன்ல வந்துட்டு ஒரு நண்பன் வந்துட்டு தப்பு பண்ணானா அதை அடிச்சு கேட்கணும், ஓகேவா. சோ அதுக்காக வந்துட்டு அவனை என்ன பண்ணக்கூடாது, ஒரு இடத்துல விட்டுட்டு போகக்கூடாது, சரிங்களா. ஏதோ ஒரு விஷயத்துக்காக விட்டுட்டு போகக்கூடாது. சோ நண்பன் எல்லா இடத்துலயுமே வந்துட்டு தோள் கொடுத்து நிற்பவன் தான் நண்பன், ஓகேங்களா. சோ இந்த மாதிரி நண்பர்களும் சில இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு விட்டுட்டு போயிருவாங்க. சோ அந்த மாதிரி விட்டுட்டு போகாம எப்பயுமே நம்ம நண்பனுக்காக தோள் கொடுத்து நம்ம எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்காம இருக்கணும். சோ இந்த ஸ்டோரிய உங்கள்கிட்ட சொன்னதுல வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இதே மாதிரி உங்க நண்பர்களை விட்டு கொடுக்காம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தோட இன்னைக்கு ஸ்டோரிய முடிக்கிறேன். பாய்.